Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக ஒருபுறம் போய்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில மூன்று முக்கிய பிரமுகர்கள் மக்கள் மாளிகையில் ஆளுநர் அர்லேக்கர் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். சட்டப்பேரவை சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர், சட்டத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார், உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், அதே போல துறைகளுடைய அதிகாரிகளோடு 1 மணி நேரம் சந்திப்பை நடத்தியிருக்கிறார்கள். சந்திப்பிற்கான காரணத்தை அதிகாரிகளிடம் கேட்டபோது 2 காரணங்களை சொல்கிறார்கள். அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு அமைந்து கிட்டத்தட்ட 50 நாட்கள் கடந்திருக்கிறது. தற்போது வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்போது என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை 2026, 2027 எப்போது தாக்கல் செய்ய இருக்கிறார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஜூலை 2ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்தந்த துறையினுடைய அமைச்சர்கள், துறைகளுடைய அதிகாரிகள், அனைத்து தரப்பினரிடமே ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த இருக்கிறார். தமிழ்நாடு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தின் போது ஓராண்டிற்கான திட்டம், 3 ஆண்டு காலத்திற்கான திட்டம், 5 ஆண்டு காலத்திற்கான திட்டம் என அனைத்தும் வரையறுக்கப்பட்ட பின்னர் ஜூலையினுடைய இறுதி வாரத்தில் அல்லது ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஆளுநருடன் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் சந்திப்பு நடத்தியிருக்கிறார். பட்ஜெட் கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்த வேண்டும், எந்தெந்த தேதியில் நடத்த வேண்டும், இது போன்ற முக்கியமான விஷயங்கள் பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற வேண்டும், எந்த மாதிரியான திட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இது போன்ற விஷயங்கள் ஒருபுறம் பேசியிருக்கிறார்கள். அதே போல சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரும் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்களும் சந்திப்பிற்கான காரணங்களை பொறுத்தவரை கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக முதலமைச்சரே தொடர வேண்டும் என்று 10க்கும் மேற்பட்ட சட்ட முன்வடிவுகளை தீர்மானங்களாக நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியிருந்தார்கள். ஆளுநர் அதை கிடப்பில் போட்டிருந்தார். அதற்கு பிறகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு காத்திருந்தார்கள். குடியரசுத் தலைவரும் அதை கிடப்பில் போடப்பட்ட சூழ்நிலையில உச்சநீதிமன்றத்தை நாடி அதை தீர்ப்பை வெற்றிகரமாக பெற்று கடந்த திமுக ஆட்சி காலத்தில் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக முதலமைச்சரே தொடருவார். அதே போல பல்கலைக்கழகங்களுடைய பட்டமளிப்பு விழாவில் முதலமைச்சரே கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கிய காலங்கள் எல்லாம் கடந்த காலங்களில் நிறைவேறியிருந்தது. தற்போதைய ஆட்சி காலத்தில், அதாவது தமிழக வெற்றி கழகம் அமைந்த பிறகு மீண்டும் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக முதலமைச்சரை தொடருவாரா இல்லையா என்ற கேள்வி எழுந்தக்கூடிய சூழ்நிலையில் அண்மையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் ஒரு பேச்சு பேசியிருந்தார். அதில் பல்கலைக்கழகங்களுடைய வேந்தராக முதலமைச்சரே தொடருவாரா அல்லது ஆளுநருக்கு மீண்டும் மாற்றியமைக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாக முதலமைச்சர் அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்து சட்டத்துறையோடு கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பார் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேசியிருந்தார். இந்த அவருடைய பேச்சுக்கு தாவேகாவுடைய கூட்டணி கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் தொடர்ந்து கண்டனங்களை எழுப்பியிருந்தார்கள். ஏனென்றால் கடந்த காலங்களில் பல்வேறு முறை 10க்கும் மேற்பட்ட சட்ட முன்வடிவுகளை பெற்றுதான் உச்சநீதிமன்றத்தை நாடி திமுக ஆட்சி காலத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி தீர்ப்பை பெற்று அதை செயல்படுத்தியிருக்கிறார்கள். மீண்டும் அதை செயல்படுத்துவதற்கான முடக்குவதற்கான காரணம் என்ற கேள்விகள் எல்லாம் எழுந்தக்கூடிய சூழ்நிலையில் தான் மீண்டும் முதலமைச்சரை அந்த பல்கலைக்கழக வேந்தராக தொடர வேண்டும் என்ற கேள்வி எழுந்தக்கூடிய சூழ்நிலையில் தான் இது தொடர்பாக ஆளுநரை சந்தித்து அவர்கள் பேசியிருக்கிறார்கள். 2 காரணங்களை குறிப்பிட்டு 2 விஷயங்களை குறிப்பிட்டு 1 மணி நேரம் சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. இந்த மாத இறுதியில், ஜூலை மாதத்தினுடைய இறுதியில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் 2026, 2027 ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் வினீஷ் சரவணன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.